ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடும் தேதி தள்ளி போவது மிக வருத்தத்தை அளிக்கிறது என்றும், பெரிய நட்சத்திரத்தின் திரைப்படம் இந்த பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நாட்கள் தள்ளி போவது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்றும் விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார். ஜனநாயக படத்தின் ரிலீஸ் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல என்ற கேள்வி இருந்தோம். மிக வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோடைய படங்கள் இந்த பொங்கல் பழைய இதில் லாங் வீக்கெண்ட் இருக்கிற டைம்ல தாமதம் வரும்போது வணிக ரீதியாகவும் சரி, ரசிகர்கள் இதிலும் ஒரு பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. 2000 ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் ராகுல் காந்தி அன்றே குறிப்பிட்டார், நீங்கள் தமிழையும், தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் சினிமாவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சரியல்ல, அரசியல் ஆக்காதீர்கள் என்று மெரசல் படத்துக்கு வந்த பிரச்சனை வரும்போதே ராகுல் அவர்கள் பதிவினை சொல்லியிருந்தார். அதே தான் இன்று 9 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப அதே விஜய் அண்ணனுக்கு ஜனநாயக படத்து மூலியமாக இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. சென்சார் தாமதம் போறனால என்ன ஆகுதுன்னா, படங்கள் போஸ்ட்போன் ஆகும்போது இந்த ஒரு பெரிய வீக்கெண்டை மிஸ் பண்ணிடுவாங்க. விஜய் அண்ணனுடைய கடைசி படம் என்று சொல்லும்போது மக்களிடமும் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த தருணத்தில் வணிக ரீதியாக பெரிய பாதிப்புகள் எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, இது ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. நீங்க அரசியலை பாருங்கள், சினிமா பாருங்கள்ன்றத என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும். ஏன்னா இந்த அரசியல் சினிமாவிலிருந்து பல அரசியல்வாதிகள் உருவாக்கி இருக்கார்கள். ஒரு பெரிய வரலாறுகள் நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு, அரசியலுக்கும் சினிமாவுக்கும். ஆனால் எப்போதுமே அது இன்னும் கோரிலேட் பண்ணாதீங்கள் என்று சொல்லுவேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில மக்கள் தியேட்டர்ல போய் பார்க்கறதே ரொம்ப கம்மியாகிவிட்டது. நல்ல படங்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தியேட்டருக்கே போகக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் படங்கள் மட்டும்தான் தியேட்டர்ல பார்ப்பாங்க. அந்த தருணத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது விநியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பினை தரும். அதனால அரசியல் கண்ணோட்டத்தோடு சினிமாவை பார்க்காதீர்கள் என்றுதான் நான்